everyone, welcome to CSS tutorial. நம்ம previous videoல CSS rule எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இந்த வீடியோல CSS selector பார்க்க போறோம். CSS selectorனா HTML இருக்க specific element identify பண்ணி அதுக்கு style apply பண்ற pattern. இந்த வீடியோல basic CSS selectors என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். First universal selector. First நம்ம இங்க ஒரு element create பண்ணிக்கலாம். For example h1 ல நம்ம ஒரு heading கொடுத்துக்கலாம். CSS selector. Universal selector எப்படி இருக்கும்னா நம்ம அப்ளை பண்ற ஸ்டைல் நம்மளோட வெப் பேஜ்ல எல்லா எலிமெண்ட்க்கும் அப்ளை ஆகும். யூனிவர்சல் செலக்டரை எப்படி நம்ம பண்ணணும்னா ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஸ்டைல்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம இந்த கலர் செலக்ட் பண்ணுறோன்னா இதுக்குள்ள அப்ளை பண்ணுற கலர் நம்மளோட வெப்பேஜில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு எலமெண்ட் செலக்டர்னா என்னன்னா HTML இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் எடுத்து அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேராகிராஃபில் சும்மா ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கணும்னா இந்த p டேக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்க போகிறோம். அதுதான் எலமெண்ட் செலக்டர். நம்ம எந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். எலமெண்ட் வந்து p டேக்கில் கலர் கொடுத்தோன்னா இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டுக்கு இங்கே கலர் மாறுதா, அதான் எலமெண்ட் செலக்டர். இது கிளாஸ் செலக்டர்னா ஒரு எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்டைல் அப்ளை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணுறோம். பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேராகிராஃப்க்கு கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் இப்போது இந்த கிளாஸ் நேம்க்கு ஸ்டைல் கொடுக்கணும்னா நம்ம டாட் யூஸ் பண்ணி ஸ்டைல் கொடுக்கணும். CSSல டாட் கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் என்ன கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் பேரா. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்க்கு எல்லோ பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. கிளாஸ் செலக்டர் நம்ம சேம் எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கிளாஸ் செலக்டர். நெக்ஸ்ட்டு ஐடி செலக்டர் பார்க்கலாம். கிளாஸ் செலக்டருக்கும் ஐடி செலக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம மல்டிபிள் கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும். ஐடி செலக்டர் எப்படி இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம கிளாஸ் நேம் கொடுத்த மாதிரி இங்கே ஐடிக்கு ஒரு வேல்யூ. கிளாஸ் செலக்டருக்கு CSS ஃபைலில் நம்ம கிளாஸ் செலக்டருக்கு டாட் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் கொடுத்தோம். ஐடிக்கு இங்கே ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுக்கலாம். க்ரீன் மாறிடுச்சா? இந்த 4 செலக்டர்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதிலிருந்து நிறைய அட்வான்ஸ்டு செலக்டர்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.